சார். கடந்த 27ஆம் தேதி மாலை சுமார் 5 to 6 மணி அளவில் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த திரு வசந்தா கார்த்திகேயன் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற தேர்தல் பூத் முகவர் மற்றும் அக்கட்சியினுடைய இளைஞரணி பொறுப்பாளர்களான கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா நான் சொல்ல தேவையில்ல, தமிழ்நாடு முழுவதும் இந்த ஊடகங்களே பிரதிபலித்து இருக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட இளைஞர்களை திரட்டி அங்கு கறிவிருந்து, பீர் மற்றும் இன்னும் ஏதோ கொடுத்துருக்கிறார் என்று சொல்கிறாங்க. கஞ்சாலாம் கொடுத்துருக்கதா தகவல் வருது. அது எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் சில இன்னும் மெசேஜும் வந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா அவங்க உள்கட்சி பூசல் என்பதற்காக, அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்திருக்கார்கள் என்பதற்காக இவர்கள் பீர் விருந்து வைத்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இங்கே பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சாதாரண ஒரு பாமர மக்கள், சாதாரண ஒரு கேட்க நாதியற்ற ஒரு மனிதர்கள் ஒரு பீரை ஒரு வாகனத்தில் எடுத்துன்னு போனாவே உடனடியாக வழக்கு போடுகின்ற காவல்துறை ஏன் கிட்டத்தட்ட 500 வெளிமாநிலங்களிலிருந்து வர வைத்த பீர் பாட்டில் குடிக்கிறார்கள் என்று உள்ளே தெரிந்தும் கூட ஏன் இன்னும் வழக்கு பதிவு செய்யவில்லை? இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திமுக கட்சிக்காக காவல்துறை இருக்கிறதா அப்படி என்ற ஒரு கேள்வி பொதுமக்களிடையே எழுகிறது. ஏனென்று சொன்னால் குறிப்பாக பார்க்க போனால் கள்ளக்குறிச்சி பகுதியில் தொடர்ந்து கள்ளச்சாராயம், தொடர்ந்து மது போதையினால் பல கலவரங்கள், பல இறப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் கூட குறிப்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்களை பாதுகாக்கக்கூடியவர், பொதுமக்களுக்கு அறிவுரை எடுத்து சொல்லக்கூடியவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அவர் கலந்து கொண்ட அந்த கூட்டத்திலே பல இளைஞர்களை குடிக்க வைத்து அழகு பார்த்திருப்பது இதுதான் திராவிட மாடலா என்று ஒரு கேள்வியும் எழுகிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய ஆட்சியில் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொடர்ந்து இது போல சம்பவங்கள் ஏற்படுகிறது. இதற்கு காரணம் வசந்த கார்த்திகேயன் சட்டமன்ற உறுப்பினர் தான் என்று மக்கள் புலம்பி வருகின்றனர். இதற்காக இங்கு இருக்கின்ற கலால்துறை காவல்துறை இவர்களெல்லாம் என்ன தூங்குகிறார்களா என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. குறிப்பாக பார்க்க போனால் கள்ளக்குறிச்சி பகுதியில் சாதாரண ஒரு மனிதன் மது அருந்திவிட்டு வாகனத்தில் சென்றால் அவனுக்கு ஃபைன் போட்டு 10,000 ரூபா வழக்கு அப்படின்னு வழக்கு பதிவு செய்து வாகனத்தை பிடுங்கி வைக்கின்ற சூழல் ஒரு சாதாரண மக்களுக்கு தான் நடைபெறுகிறது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஒரு மண்டபத்தில் எந்த அனுமதியும் பெறாமல் கிட்டத்தட்ட 500 நபர்களுக்கு பீர் வைத்து விருந்து வைத்திருப்பது சட்டத்துக்கு புறமானது. அதனால் இன்று மாவட்ட ஆட்சியரை நாங்கள் புரட்சி பாரத கட்சி சார்பாக சந்திச்சிருக்கிறோம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை சந்திச்சிருக்கிறோம். உடனடியாக காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பொதுமக்களுக்கும் சட்டத்தை பின்பற்றுவார் என்பது நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உடனடியாக சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மீது, அவருடைய கட்சிக்கார நிர்வாகிகள் மீது சட்டப்பிரிவுகளின்படி வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அப்படி மட்டுமல்லாமல் அந்த மண்டபம், அதாவது தனியார் ஆண்டவர் திருமண மகாலில் மது அருந்துவதற்கு அனுமதி கொடுத்தது யார்? எங்களுக்கு ஒரு கேள்வி எழுகிறது. அப்போ சிஎம் அனுமதி கொடுத்தாரா, இல்லை இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அனுமதி கொடுத்தாரா, அந்த தாசில்தாரெலாம் தூங்குகிறாரா? ஒரு கேள்வி எழுகிறது. உடனடியாக அந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். மண்டபத்தினுடைய உரிமையை ரத்து செய்யப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் விரைவில் நீதிமன்றம் நாட உள்ளோம். நீதிமன்றத்திலே வழக்கு பதிவு செய்யாத காவல்துறை, கலால்துறை, வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் மீது தனிநபர் வழக்கு தொடருவதற்கான ஏற்பாடுகள் முன்மொழிந்திருக்கிறோம். உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் நாங்கள் அளிக்கின்ற புகாருக்கு வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட இந்த மதுவிற்கு உடந்தையாக இருந்த அத்தனை நபர்களையும் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யாத பட்சத்தில் இது நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு போராட்டமாக எடுப்பதற்காக நாங்கள் முன்னெடுப்போம் என்று புரட்சி பாரத கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.